நம்மளுடைய பாடி எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னம்னாலும் அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உள்ளுக்குள்ள போய் ஒரு நியூட்ரியண்ட்டா அப்சர்வ் ஆகணும். அந்த நியூட்ரியன்ட் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கையில வந்து ஒரு வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கைக்கு எனர்ஜி இருந்ததுன்னா தான் அந்த கை வந்து வேலை செய்ய முடியும். அந்த வேலை செய்யறதுக்கு அந்த எனர்ஜி வேணும் அப்படின்னம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிளஸ் நம்ம சுவாசிக்கிற காத்து இது ரெண்டும் ரத்தத்தின் வழியாக ஹீமோகுளோபின் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கைக்கு கொண்டாந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறப்போ நம்மளுடைய இந்த கையில இருக்கிற செல்கள் அந்த ரெண்டையும் வச்சு அது எனர்ஜியா உருவாக்கி நம்ம கையை அசைக்கும். இப்ப வாய் பேசணும் அப்படின்னம்னா வாய்க்கு அந்த எனர்ஜி வரணும். கண்ணு பார்க்கணும் அப்படின்னா கண்ணுக்கு எனர்ஜி வரணும். கால் ஓடணும் அப்படின்னம்னா காலுக்கு எனர்ஜி வரும். ஸோ எந்த ஒரு உடல் வேலைகள் செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது உள்ளுக்குள்ள செரிமானம் நடக்கணும், ஹார்ட் பீட் பண்ணணும், லங்ஸ் சுருங்கி விரியணும், உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியில தள்ளணும், இந்த மாதிரி எந்த ஒரு அசைவுகள் இருந்தாலும் அந்த அசைவுகளுக்கு சத்து வேணும். அந்த சத்தானது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமா ரத்தத்துக்கு போய் ரத்தத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும். இது எடுத்துட்டு போகக்கூடிய கேரியர் ஒரு பஸ் வெஹிக்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின். சோ நம்ம ரத்தத்துல என்னென்னலாம் இருக்கு, ரத்தம் நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ரத்தத்துல 98% தண்ணி இருக்கு. இந்த 11,000க்குள்ள இருந்தது அப்படின்னம்னா நம்மளோட பாடி இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இப்ப நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு வேஸ்ட் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நல்லது விஷயம் நல்லா இல்லை, நம்ம ஏதோ ஒரு கெட்டதை சாப்பிட்றோம், அந்த கெட்டதை வந்து நம்மளுடைய பாடி வெளியில தள்ள முடியல. அப்போ நம்மளோட பாடி என்ன பண்ணுதுங்க, வேற வெளியில இருந்து ஒரு கிருமியை இன்வைட் பண்ணுது. அந்த கிருமி அங்க இருக்குது அப்படின்னம்னா இந்த ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணும், அந்த கிருமிகளோட சேர்ந்து நம்ம பாடியில அந்த கிருமிகளையும் வெளியில தள்ளணும், அதே சமயத்துல இந்த உள்ள இருக்கிற வேஸ்டையும் வெளியில தள்ளணும். அப்போ நம்மளுடைய பாடி என்ன பண்ணணும்னா அதீதமான அளவுக்கு ஒயிட் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு, அந்த ஆபத்தை மேனேஜ் பண்ணணும்னா நம்ம பாடிக்கு நிறைய படை வீரர்கள் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில வந்து அதிகமான ஒயிட் பிளட் செல்ஸை நம்மளுடைய கிளான்ஸ், தைமஸ் கிளாண்ட், போன் மேரோ இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி அதை அனுப்பிச்சு விடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இது நடக்கும். ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னோம்னா நம்மளுடைய பாடியில வேஸ்ட் அதிகமா இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்காக உடம்பு வேலை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.